இவனை எங்க கொண்டு வரணும்னு கேட்டு அப்போ. சரிங்க சார். நானு செந்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் சம்முவா. அறிவழகன் என் தங்கச்சி வீட்டுக்காரு. என் தங்கச்சி அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிக்கணும்னு ஆசைப்படுதா, கொஞ்சம் பேச விடுங்களேன். ஹலோ, நீங்க பிரசிடண்டா இருக்கலாம், அது கோர்ட்டுக்கு வெளியே தான். இங்க எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அக்யூஸ்ட யாரும் பார்க்கறதுக்கு அலோடு கிடையாது. ஆர் சொன்னது? சட்டம் சொல்லுது. மரியாதையா அந்த பக்கம் போறீங்களா? என்ன சார், எங்களுக்கு சட்டம் தெரியாத தற்குறி நடிச்சிட்டீங்களா? பாருங்க, கோர்ட் வளாகத்துல குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய ரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லனா அவர் மனைவியிடம் பேசுறதுக்கு தாராளமா உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுதுல்ல. பாருங்க, நீங்க அறிவழகனா வைஃபோட பேச விடலண்டா, நேரா ஹால் திறந்த உடனே நீதிபதி முன்னாடி உங்களை பத்தி புகார் சொல்லி கூண்டுல ஏத்திடுவேன், ஜாக்கிரதை. யோ, உனக்கு 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள பேசிட்டோம். சரிங்க சார். டேய், என்னடா இந்த சட்டம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நிஜமாவே கோர்ட்டுக்குள்ள அக்யூஸ்டோட மனைவியை பேச அலோ பண்ணுவாங்களா? யாருக்கு தெரியும், சும்மா அடிச்சு விட்டேன். அவர் என்ன லாயரா, அவர் போலீஸ் தானே, அவருக்கே சட்டம் அறகுறையா தான் தெரியும் போல இருக்கு. அதான் சொன்னோடனே நம்பிட்டாப்ல. அநேகமா அண்ணன் வெளியே எடுத்துருவேன்னு நான் நம்புறேன் அறிவு. எடுத்தா நல்லது. இங்க பாரு ரத்னா, நானும் சண்முகம் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த வெங்கடேஷ் கட்டாயமா சாட்சி சொல்லுவான். அந்த மாலதி வைஜெயந்தி மேடம் அவங்க 2 பேருடைய சதியை பத்தி கண்டிப்பா சொல்லுவான். உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைச்சிடும் அறிவு. வெங்கடேஷன் வந்துட்டானா? அவனை கோர்ட்டுக்குள்ள வராம இருக்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வைஜெயந்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவனை உள்ள கொண்டு வருவேன்னு முத்துப்பாண்டியா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெங்கடேஷன் நிஜமாவே நமக்காக சாட்சி சொல்லுவான்னு நம்புறியா? ஆமாங்க, ஏன் முன்னாடியே சொன்னான். நிச்சயம் அவன் மனசு மாறிட்டான். அறிவு, நாங்க அவன் உயிரை காப்பாத்தணுங்கிற நன்றி கடன் அவனுக்கு இருக்கு. நிச்சயம் வெங்கடேஷ் உங்க 2 பேருக்காகவும் சாட்சி சொல்லுவான். இல்லை, எதுக்குல பயப்படுத? நீ ஒன்றும் கவலைப்படாத. என் அப்பா முருகா இருக்கான், அவன் நிச்சயம் நமக்கு நல்லதான் செய்வான்.